உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். ஸோ நீங்கள் 12th ஃபெயிலாக இருந்தாலும் 12th லோ ஸ்கோர் எடுத்திருந்தாலும் உங்களை மாதிரியே 12th ஃபெயில் ஆனவங்க எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆனாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து நம்ம வீடியோ பாருங்கள். வணக்கம், நான் வெற்றி. வாங்க வீடியோ குழப்பலாம். ஐபிஎஸ் மனோஜ்குமார் சர்மா. இவர் மத்திய பிரதேசில் பில்காராமுங்கிற ஒரு வில்லேஜில் ஒரு சின்ன போரான ஃபேமிலியில் தாங்க இவர் பிறக்கிறாரு. இவரோட ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்காம ஒரு பேசிக்கான படித்தா போதுக்கிற மாதிரியான எஜுகேஷன் தான் இவர் கிடச்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் இவரோட ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பிஎஸ்பி துஷ்யந்த் சிங்கிற ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் அவர் எப்பயுமே நீங்கள் நேர்மையாகவும் யாரையும் ஏமாத்தமாகவும் இருங்க, அது மட்டும் இல்லாமல் யாரையும் காப்பியும் அடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஹானஸ்ட்டாகவும் நேர்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உழைச்சதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிச்சே தெரிவிங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு டிஎஸ்பி துஷ்யந்த் சிங். ஸோ இவரோட பேச்சை கேட்ட மனோஜ்குமார் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒத்துழைப்பு எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு வழியாக மனோஜ்குமார் காலேஜை முடிக்கிறாரு. சரி, இதுக்கப்புறம் நம்ம யூபிஎஸ்சி போய் நம்ம ஐஏஎஸ்க்கு படிக்கலாம்னு நினைக்கும் போது இவர்கிட்ட அந்த போதியமான அமௌண்ட்டில் படிக்கிறதுக்காக. ஸோ இவங்களோட பாட்டி பார்த்திங்கன்னா இவங்களோட பென்ஷன் காசை கொடுத்து எப்படியாச்சும் போய் கலெக்டர் ஆகுப்பான்னு சொல்லி இவருக்கு தேவையான பணத்தை கொடுத்து டெல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இவர் டெல்லி போனதுக்கப்புறம் இவர் வச்சிருந்த அமௌண்ட்டை அங்கேருந்து திருடிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே தெரியாமல் இருந்தவருக்கு இவரோட ஃப்ரெண்டு அனுராக் பத்தாக்குங்கிறவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இவருக்கு தேவையான ஃபுட்டும் இவருக்கு ஒரு படிப்பு செலவுக்கும் அவரால் முடிஞ்ச சப்போர்ட்டாக அவர் பண்ணுறாரு. ஒரு 3 அட்டம்ப்ட் விடாமல் எழுதி பார்க்குறாருங்க. முடிஞ்ச வரைக்கும் மோதி பார்க்குறாரு. ஏன்னா எதுலேயுமே கிளியர் ஆக மாட்டேது. திடீர்னு ஒரு நாள் அவங்க ஊரில் இருந்து அவருக்கு ஒரு ஃபோனு, அவங்க பாட்டி இறந்துட்டாங்க, உடனே ஊருக்கு வாங்கன்ட்டு. உடனே இவரும் டெல்லியை விட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு போயிடுறாரு. அவங்க போயிட்டு அவங்களோட பாட்டியோட சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அவங்க அப்பா அம்மா, நீ மறுபடியும் முயற்சி பண்ணுப்பா, நீ எப்படியாச்சும் நீ சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சரி, இவரும் வந்துட்டு இன்னும் ஒரு வாட்டி நம்ம முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் டெல்லி போய் ப்ரிலிம்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ தான் இவரோட கிளாஸ்மேட்டான சரதா கூட இவர் நல்லா பழகுறாரு. இவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாரு. ஏப்பா, நான் 12th ஃபெயில் ஆகிட்டேன், என்னால் முடியுமானே தெரில, இருந்தாலும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அதை கேட்ட சரதா, கவலைப்படாத, நீ கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன், நீ தைரியமாக படி, கண்டிப்பாக உனக்கு நல்ல முடிவே வரும், அந்த மாதிரி ஒரு ஆறுதலை சரதா கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் போகுது. இவருக்கு சரதா மேலே ஒரு அஃபெக்ஷன் உண்டாயிருது. சரி, தயங்கி போய் சரதா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சரதாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பணத்தட்டுப்பாடு வந்துருச்சு. சரி, இவர் வேலைக்கு போய்கிட்டே படிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு இவர் தள்ளப்பட்டார். பகல் ஃபுல்லாக கிடைச்ச வேலையெல்லாம் பார்க்குறாரு, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறாரு. கிட்டத்தட்ட தூங்காமல் ரொம்ப மாதங்களே இவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்படியே காலையில் வேலையும் நைட்டு படிக்கவும் செஞ்சிட்ருக்காரு. சில நேரங்களில் வேலை முடிச்சு வர லேட் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்கிற பிச்சைக்காரங்களோடவே படுத்துங்கக்கூடிய நிலைமைக்கு இவர் நிறைய நாள் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ இப்படி தாங்க இவரோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அவரோட காதலியான சரதாக்காகவும் அவரோட ஐஏஎஸ் வேலைக்காகவும் அவர் பொறுத்துக்கிட்டாருன்னா சொல்லணும். ஸோ ஒரு வழியாக இவர் எழுதி 4வது அட்டம்ப்டில் 121 ரேங்கிங்கில் எடுத்து ஐபிஎஸ் அதிகாரி ஆகிறாரு. அன்றைக்கி மனோஜ்குமார் அவரோட யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணல, அவரால் இவ்வளோ தான் முடிக்கிற ஒரு கட்டுப்பாட்டை உடச்செறிஞ்சு தளபதியை மாற்றி அமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனோஜ்குமாருக்கு இந்த யூபிஎஸ்சி ஜெர்னி ஃபுல்லாக தூணாக இருந்த அவங்களோட லவ்வரான சரதா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க ஐஆர்எஸ் அதிகாரி ஆகிறாங்க. ஸோ மனோஜ்குமார் அவர் காதலி மேலே வச்ச அன்பு காரணமாக அவர் எல்லா தடைகளையும் தாண்டி உடச்செறிஞ்சு இந்த வெற்றியை பெற்றிருக்காரு. ஸோ நீங்களும் ஃபெயில் ஆகிருந்தால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, மழையும் பொடியாக்கி தூக்கி எறிஞ்சிடலாம். ஸோ மனோஜ்குமாரோட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு கிடையாதுங்க. அவர் தோற்று போனவங்களோட எண்ணத்தை, அதோட சக்தியை அதிகரிக்க விதமாக தான் அவரோட வாழ்க்கை வரலாறு இருக்குது. ஸோ வெற்றிங்கிறது எப்பயுமே ஸ்ட்ரைட் லைனில் போகிறது கிடையாது, அப் அண்ட் டவுன்ஸில் போகிறதாங்கிறது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. பட் தோல்வியும் நம்மளால் தடுக்கவே முடியாது. ஆனால் நான் ஜெயிச்சே ஆகவே அடம்பிடிக்கும் போது ரியாலிட்டியில் சாத்தியமே இல்லாத கனவுகள் கூட நிறைவேறும். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் ஸ்டடீஸில் தோக்கும்போது ஒரே ஒரு நிமிஷம் இந்த மனோஜ்குமாரை மட்டும் கண்ணை மூடி நினச்சி பார்த்துக்கோங்க. இவர் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி வரும். அதுதாங்க உந்து சக்தி. அதை அப்படியே பிடிச்சி உங்களோட மேட்டரில் நீங்கள் ஜெயிச்சிருங்க. என்னைக்காச்சும் நீங்கள் மறுபடியும் டிமோட்டிவேட் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த மனோஜ்குமாரை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். ஏன்னா மோட்டிவேஷனுங்கிறது இன்றைக்கி கேட்டால் நாளைக்கு மறந்துடும். அதே அந்த இமேஜை நீங்கள் திருப்பி நினைக்கும் போது உங்களோட உடம்புக்குள்ளே ஒரு உந்து சக்தியாக மாறி உங்களோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த ஃபயரை அணையாமல் அது பார்த்துக்கும். அதுதான் உண்மையான மோட்டிவேஷன். அதை விட்டு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் மோட்டிவேஷன் கேட்டு போனால் அது ஒர்க் ஆகாது. அதை நீங்கள் திரும்பி விஷுவலைஸ் பண்ணும்போது தான் அந்த டார்கெட்டை அடையிறதுக்கு நான் வலியும் சூட்சமத்தையும் அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷன் எனர்ஜி எல்லாத்தையும் அது கொடுக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு சர்மா. இவங்க 10th படிக்கும்போது கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆகிறாங்க, அதுவும் மெயின் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயே. ஆனால் இவங்களுக்கே தெரியுது நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அடுத்து 12th பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஃபெயில் ஆகிறாங்க பப்ளிக் எக்ஸாமில்.
பட் ஆனால் மெயின் எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆயிரும்னு இவங்களுக்கே தெரியுது. பட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இவங்ககிட்ட ரொம்ப ஒரு ப்ரெஷரை போடுறாங்க. இவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்காங்க. ஒரு வழியாக அந்த 10th 12th எப்படியோ கஷ்டப்பட்டு அட்டெம்ப்ட் எழுதி டுட்டோரியல் காலேஜெலாம் போய் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயம் இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் இவங்க அம்மா தான் இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏம்மா, நீ கடைசி நேரத்தில் படிக்கிறதுனால தான் நீ எக்ஸாம்ஸில் ஃபெயிலியர் ஆகிற, அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸை நீ அன்னன்னைக்கு படிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடாலஜியே சொல்கிறாங்க. இது நம்மளாம் கேள்விப்பட்ட மெத்தட் தான், ஆனால் முக்கால்வாசி ஆட்கள் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் அதோட பலனை பெனிஃபிட்டை இவங்க முழுமையாக அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காலேஜ் போனதுக்கப்புறம் அம்மா சொல்கிற மெத்தடாலஜியை டெய்லியும் அன்னன்னைக்கு நடக்கிற சப்ஜெக்ட்ஸை அன்னன்னைக்கு படிச்சிருது. ஸோ ஸ்டடீஸில் ஸ்டார்டிங்லேருந்தே கான்சன்ட்ரேட் பண்ண ஒரே காரணத்தால் இவங்க பிஎஸ்சி டிகிரியில் கோல்டு மெடலிஸ்ட்டாக வெளியே வராங்க. அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கிறாங்க, எம்பிஏ இதே மாதிரி கோல்டு மெடலிஸ்ட்டாக ஆகிறாங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாங்க போது தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதின ஃபஸ்ட் அட்டெம்ப்டே இவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. இதுக்கு என்ன காரணமாக இவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த 10th 12th ஃபெயிலான காலகட்டத்தில் எங்கள் அம்மா தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி, இல்லை உன்னால் முடியும், நீ அன்னன்னைக்கு நடக்கிறது அன்னன்னைக்கு படிச்சுக்கோ, நீ ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரியான மோட்டிவேஷன் எனக்குள்ளே கொடுத்தாங்க. ஸோ அதே மெத்தடாலஜியை தான் நான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அன்னன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கு படிச்சிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரொம்ப அதிக நேரம் நான் படிப்பேன். இந்த ஒரு காரணத்தினாலையும் நான் எக்ஸாம் 3 மாதம் கழிச்சு வருதுன்னா நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே தரவாக இருப்பேன். அந்த 3 மாதத்தில் ஜஸ்ட் நான் சும்மா ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுவேன். இந்த மெத்தடாலஜி தான் என்னை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே யூபிஎஸ்சி கிராக் பண்ண வச்சுச்சு. அந்த மாதிரி ஒரு தகவலை ஆயுஷ் சர்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 10th 12th ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வராதோ அதை நீங்கள் உட்காந்து ரிப்பீட்டேட்டிவாக உட்காந்து அதே சப்ஜெக்டை அன்னன்னைக்கு நடத்துகிறத படிங்க. அதுவும் இல்லாமல் நீங்களாகவே ஒரு புக்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டீச்சர் சொல்லி கொடுத்து தான் படிக்கணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கூகுள்லையும் படிக்கலாம், நீங்கள் யூடியூப்லேயும் படிக்கலாம். தெரியாத டாபிக்ஸை அப்படி சர்ச் பண்ணி நீங்களாக ஒரு ப்ரீஃபாக உட்காந்து படிக்கும்போது அதில் இருக்கிற சூட்சமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புலப்படுங்க. ஸோ அடுத்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 12th வரைக்கும் எனக்கு மேத்ஸ் சுட்டு போட்டால் கூட வராதுங்க. நான் மித்த எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் ஸ்கோர் பண்ணிடுவேன். ஆனால் மேத்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா 200க்கு 20, அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் ஃபுல் பொசிஷன் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கும். அதில் நான் 200க்கு 20 அந்த ரேஞ்ச் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் மேத்ஸ் புக்கை எடுத்துகிட்டு ஒரே ஒரு சாப்டரை திருப்பி 2-3 வாட்டி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதை சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். அது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா அந்த மேத்ஸோட அந்த ஒரு லைட்டாக ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி எல்லா சாப்டர்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு மேத்ஸில் கொஞ்சம் அத்துப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு மேத்ஸில் இந்த சாப்டருக்கு தியரிட்டிக்கலாக எனக்கு ரீசன் தெரியாது, ஆனால் இந்த ப்ராப்ளத்தை கொடுத்தா என்னால் சால்வ் பண்ண தெரியும். அந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு நான் முன்னேற ஆரம்பித்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் 200க்கு 186 வாங்கினேன். இது என்னோடய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இன் மேத்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இதில் நீங்கள் அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபெயிலியர் ஆகிருந்தீங்க, இதை யூஸ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய டெக்னிக் இதில் இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் 12th ஃபெயில் ஆகிருந்தாலும் லோ மார்க்ஸ் எடுத்துருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க. டுட்டோரியல் காலேஜ் போய் அதை கிளியர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஐஏஎஸ் IPS அதிகாரியாக கூட ஆகலாம். பட் அதுக்குண்டான மெத்தடை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை அப்படியே லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டிங் கொண்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 12th ஃபெயில் ஆகிருந்தாலோ இல்லை கம்மி மார்க் எடுத்திருந்தாலோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு தெரிவிங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.